புத்தகப்பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிரோஸ். நான் ஒரு சில சர்ச்சைக்குரிய புத்தகங்களை பற்றி பேசுவேன். அப்படி பேசும்போது அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நான் பேசியிருப்பேன். சில நேரங்களில் இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது இந்த புத்தகத்தில் உள்ள டிஸ்க்ளைமரையும் நான் சொல்லிடுவேன். என் மேலே யாரும் கோபப்படாதீங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்படி நான் பேசின சர்ச்சைக்குரிய புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிம்பச்சிறை, எம்ஜிஆரோட வாழ்க்கையை பற்றி சொன்ன புத்தகம். இதை எம்எஸ்எஸ் பாண்டியன் எழுதியிருப்பார். என்னோடய யூடியூப் வீடியோலேயே அதிக வியூஸ் போனதும் அதுதான் நினைக்கிறேன். அதிகமாக கமெண்டில் கெட்ட வார்த்தையில் தப்பாக பேசுனதும் அதுதான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தொல் திருமாவளவனோட புத்தகமான மதமும் மத மாற்றத்தையும் பற்றி நான் பேசியிருப்பேன். அதுவும் அந்த புத்தகத்தில் உள்ளதை தான் நான் சொல்லியிருப்பேன். அதனால் நான் இந்து மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை இதையெல்லாம் விமர்சிக்கலை. நான் அந்த புத்தகத்தில் தொல் திருமாவளவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொன்னேன். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இதுவும் அதிகமான வியூஸ் போயிட்டுருக்கு. கமெண்டில் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்துட்டுருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, கமெண்டில் உங்களோட ஆதங்கத்தை எதனாலும் கொட்டி தீருங்க. அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஏன் முஸ்லீம் மதத்துலேயும் நாளைக்கு பிரிவினை, இந்த சாதிய வேறுபாடுலாம் இருந்துச்சுன்னா, அப்படி யாராவது ஒரு புத்தகம் எழுதுனா அதை பற்றி நான் தைரியமாக பேசுவேன். யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அப்படி எழுதப்பட்ட விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பெரும்பாலும் நான் என்னோடய காணொலியில் என்னோடய விமர்சனத்தையோ என்னோடய கருத்தையோ அதிகமாக வைக்கிறது கிடையாது. புத்தகங்கள்லையும் சமூகங்கள்லையும் என்ன சொல்லப்படுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் தகவல் பரிமாறி மாதிரி தான், வெறும் தகவலை மட்டுமே பரிமாறுறேன். அதில் என்னென்னா இன்றைக்குள்ள சமூக சிக்கல் பிரச்சனைகள் சார்ந்த தகவலை பரிமாறுறேன், அவ்வளவுதான். 1981 மீனாட்சிபுரத்தில் மதம் மாறினதுக்கு காரணம் சாதிய இழிவும் சாதிய சிக்கலும்னு தொல் திருமாவளவன் சொல்லியிருப்பார். அந்த சாதிய சிக்கலும் சாதிய மோதலும் சாதிய இழிவும் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் தான் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி எராடிகேஷன் ஃப்ரெண்டுங்கிற ஒரு அமைப்பு எடுத்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30% பள்ளிக்கூடத்தில் இன்னும் சாதிய பாகுபாடு, சாதிய ஒடுக்குமுறை, சாதிய இழிவு இதெல்லாம் இருக்கிறதா சொல்லுது. அதாவது பள்ளிக்கூடத்துலேயும் மாணவர்கள்ட்டையுமே இதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறது தான் அதிர்ச்சியான விஷயமே. சமீபத்தில் ஒரு தலித் மாணவன் 12ஆம் படிக்கிற மாணவன் நாங்குநேரில் தாக்கப்பட்ட விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறமா தான் இந்த தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி எராடிகேஷன் ஃப்ரெண்டுங்கிற அமைப்பு இந்த ஆய்வை எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 36 மாவட்டங்களில் 441 பள்ளிக்கூடங்களில் 641 மாணவர்கள்ட்ட எடுத்த ஆய்வு தான் இது. இதில் 156 பள்ளிக்கூடங்களில் வெவ்வேறு விதமான சாதிய பாகுபாடு, சாதிய மோதல்கள் இருக்கிறதா இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. ராமநாதபுரம், கடலூர், திருவண்ணாமலை, தென்காசி, திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களில் உள்ள 25 பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே சாதிய மோதல்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதே ஊர்களில் 15 பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே தலித் மாணவன் தான் கக்கூசையும் மற்ற இடத்தையும் சுத்தம் பண்ணுறதா சொல்லப்படுது. இன்னொரு 33 பள்ளிக்கூடங்களில் எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, மாணவர்கள் அவங்களோட சாதிய அடையாளத்தை காட்டுறதுக்கு கையில் கயிறு கட்டுறதாகவும் கழுத்தில் செயின் போடுறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான சாதிய பாகுபாடு அதிகமாக சிட்டியில் இருக்கிறத விட கிராமங்களில் தான் இருக்கான். இந்த அமைப்பு அதை எடுத்த ஆய்வறிக்கை எல்லாமே ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டிக்கு கொடுத்துருக்கு. இப்போ சொன்னேன்ல, இதெல்லாம் நான் புத்தகத்தில் இருந்து சொல்லலை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து இதில் கொடுக்கப்பட்டிருந்த செய்தி தான். இதனால் என்னோட பதிவு மேலேயோ என் மேலேயோ விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சமூகத்தில் உள்ளது தான் சொல்லியிருக்கேன். நான் நினச்சிருந்தேன்னா மற்ற யூடியூபர் மாதிரி என்னோட பேரை சொல்லாமையும் என்னோட முகத்தை காட்டாமையும் கூட நான் காணொலிகளை போடலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் யார், என்னோட அடையாளம் என்னங்கிறத யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஒரு முத்திரை குத்தப்படும். இவன் இந்த இடத்த சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த கட்சியை சேர்ந்தவன், அதனால தான் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான். அந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் என் பேரை சொல்லியே காணொலிகளை பதிவிடுறேன். நான் பிம்பச்சிறை எம்ஜிஆரை பற்றி போட்டதுனால நான் டிஎம்கே கிடையாது. நாளைக்கு டிஎம்கேயை பற்றி யாராவது ஒரு அறிக்கையோ ஏதாவது ஒரு புத்தகமோ போட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நான் வெளி உலகத்துக்கு சொல்ல தான் செய்வேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நான் வெறும் தகவல் பரிமாறி தான், வேறு யாரும் கிடையாது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.